ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ருத்ராட்சம் யார் அணியலாம், ருத்ராட்சம் அணிந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ருத்ராட்சம் அணிவதால் என்ன பலன் என்பதை பற்றி பார்ப்போம். ருத்ராட்சம் என்பது முழு முதற் கடவுளான சிவபெருமானினுடைய அம்சம்தான் ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை நாம் யார் வேணாலும் அணியலாம். அந்த ருத்ராட்சத்தை நாம் கழுத்தில் அணிஞ்சிக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், நம்மிடம் உள்ள எதிர்மறை சக்திகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். எதிர்மறை சக்திகள் என்பது வள்ளுவர் பெருந்தகையினுடைய வாக்கின்படி, அழுக்கா அவா இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்றது அறம் என்பது போல், இந்த தீய பொறாமை பேராசை போன்ற எண்ணங்கள் நம்ம சூழ்ந்து இருக்கிறப்ப நம்மள்கிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம லைஃப் ஷைன் ஆகாமல் போயிடும். அதிலேருந்து நம்மளை தடுத்து நம்மளை நேர்மறையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு அம்சம்தான் சிவபெருமானினுடைய ருத்ராட்சம். இது அணிந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், மாமிச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதையும், அதிகமாக சில பேரை பார்த்திங்கன்னா, யாரையும் நான் தவறாக சொல்லலை, அந்த மது போதை பழக்கத்துக்கு அடிமையாகி படுத்திருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். குறிப்பாக சிவாய நம சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை சொல்லணும். பொதுவாக 5 முகமுள்ள ருத்ராட்சத்தை யார் வேணாலும் அணியலாம். இப்போ நான் அணிந்திருக்கிற ருத்ராட்சத்தை பார்த்திங்கன்னா அது 5 முகம். அந்த 5 முகமுள்ள ருத்ராட்சத்தை நம்ம அணிந்து கொள்ளலாம். அவர்கள் ருத்ராட்சம் அணிந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியது 3 விஷயங்கள். மாமிச உணவுகளை கூடுமான வரைக்கும் தவிர்த்தரணும். போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாது. தினந்தோறும் ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு சென்று ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் நம சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆக இந்த எளிய வழிகளை பின்பற்றி அனைவரும் ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானினுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.